ஓம் சாந்தி. முரளி டேட் 23/12/2023. காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய சர்நேம் குடும்ப பெயரை சார்ந்துள்ள பெயர் சதா நினைவு வையுங்கள். நீங்கள் இறைவனின் குழந்தைகள். உங்களுடையது ஈஸ்வரிய குலம். நீங்கள் தேவதைகளை விடவும் உயர்ந்தவர்கள். உங்களுடைய மேனஸ் அதாவது பண்புகள் ஒரு ராஜாவிற்குரிய அதாவது ராயலாக இருக்க வேண்டும். கேள்வி: பாபா குழந்தைகளை தமக்கு சமமாக அன்பு கடலாக ஆக்கியுள்ளார் என்பதற்கான அடையாளம் என்ன? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவிற்கு சமமாக அன்பானவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். அதனால்தான் உங்களுடைய நினைவு சின்னங்களாகிய சித்திரங்களை அனைவரும் நேசிக்கின்றனர், அன்போடு பார்த்து கொண்டே இருக்கின்றனர். லக்ஷ்மி நாராயணர் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் மனதை மகிழ்விப்பவர்களாக உள்ளனர். இப்போது நீங்கள் அறிவீர்கள், பாபா நம்மை ஞானம் யோகத்தால் மிக மிக இனிமையானவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் வாயினால் எப்போதும் ஞான ரத்தினங்களையே வெளிப்படுத்த வேண்டும். பாடல்: நீ அன்பு கடலாக இருக்கின்றாய். ஓம் சாந்தி. இதை யாருடைய மகிமையாக பாடுகின்றனர்? நீ அன்பு கடலாக இருக்கிறாய் என்று. இது எந்த ஒரு மனிதருடைய மகிமையும் கிடையாது. நீ அன்பு, அமைதி மற்றும் தூய்மையின் கடலாய் இருக்கிறாய் என்று சொல்லப்படுகின்றது. இப்போது நீங்கள் தூய்மையாக ஆகிறீர்கள். இதுபோல் அநேகர் உள்ளனர், திருமணம் செய்து கொள்வதில்லை. அநேகர் சந்நியாசம் மேற்கொள்ளாமலே கூட தூய்மையாக உள்ளனர். பாடப்படவும் செய்கிறது. இல்லற விவகாரங்களில் ஜனகரை போன்ற ஞானம் என்பது போல அவருக்கு சரித்திரம் உள்ளது. எமக்கு யாராவது பிரம்ம ஞானம் சொல்லுங்கள் என சொன்னார். உண்மையில் பிரம்மா ஞானம் என்றுதான் சொல்ல வேண்டும். பரமபிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக வந்து பிரம்மா குமார் குமாரிகளுக்கு ஞானம் தருகின்றார். நீங்கள் அறிவீர்கள், இச்சமயம் நம்முடைய சர்நேம் பெயருக்கு முன் சேர்க்கப்பட்டுள்ள குடும்பத்தின் பெயர் பிரம்மா குமார் குமாரி. நாம் ஈஸ்வரிய குழந்தைகள். நாங்கள் ஈஸ்வரனின் குழந்தைகள் என்று அநேகர் சொல்கின்றனர். ஆகவே நிச்சயமாக சகோதரன் சகோதரிகள் ஆகின்றனர். அப்போது தங்களை தாங்களே தந்தை என்று சொல்லிக் கொள்ள முடியாது. பிரதர்ஹுட் சகோதரத்துவம் என்று சொல்லப்பட வேண்டும். ஒன்று, நீங்கள் பிரம்மா குமார் குமாரி என சொல்லிக் கொள்கிறீர்கள். இரண்டாவது, யாருடைய குமார் குமாரிகளாக இருக்கிறீர்களோ அவர்களை மம்மா பாபா என அழைக்கிறீர்கள். குழந்தைகள் அறிவீர்கள், நாம் சிவ் பாபாவின் பேரன் பேத்திகளாகிய பிரம்மா குமார் குமாரிகள். பாரதத்தில் அநேக சாஸ்திரங்கள், வேதம், புராணங்கள் முதலியவற்றை அனைவரும் படிக்கின்றனர். அனைத்து சாஸ்திரங்களின் தாய் ஸ்ரீமத் பகவத் கீதை. கீதை மூலம் சத்யுகம் ஸ்தாபனையாகின்றது. கீதை ஞானத்தை சொன்னவர் ஞான கடலாகிய பரமாத்மா. இந்த ஞான நதிகள் அனைவரும் ஞான கடலிலிருந்து வெளிப்படுகின்றனர். தண்ணீரின் கங்கையிடம் ஞானம் கிடைப்பதில்லை. அதன் மூலம் தூய்மையாவதற்கு. சத்கதி என்றால் தூய்மையாவது. இதுவே தமோ பிரதான உலகம். தூய்மையாகிவிட்டால் எங்கே இருப்பது? திரும்பியோ செல்ல முடியாது. அதற்கு விதிமுறை கிடையாது. அனைவரும் மறுபிறவி எடுத்து தமோ பிரதானம் ஆகியே தீர வேண்டும். பாபா ஞான கடல். நீங்கள் நடைமுறை ரூபத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதை யாரும் காப்பி அடிக்க முடியாது. நானும் அதே ஞானம் தருகிறேன் என்று சொல்பவர்கள் அநேகர் இருக்கலாம். ஆனால் அப்படியல்ல. இங்கே யாருக்கெல்லாம் ஞானம் கிடைக்கிறதோ அவர்கள் பிரம்மா குமார் குமாரி என சொல்லிக் கொள்கின்றனர். இதுபோல் பிரம்மா குமார் குமாரி என்று சொல்லிக் கொள்கின்ற நிறுவனம் வேறு எதுவும் கிடையாது. ஆடை கூட இவ்வாறு வெண்ணிறமாக அணிந்திருக்கலாம். ஆனால் பிரம்மாவின் குழந்தைகள் என்று அவர்கள் எப்படி சொல்லிக் கொள்ள முடியும்? இவருக்கு நான் பிரம்மா என்று பெயர் கொடுத்திருக்கிறேன். இவருக்கு அமர்ந்து சொல்லி புரிய வைக்கின்றேன். உங்களுக்கும் சொல்கிறேன். பிரம்மா குமார் குமாரிகளாகிய நீங்கள் உங்களுடைய பிறவிகளை பற்றி அறிய மாட்டீர்கள். நான் அறிவேன்.
இப்போது சங்கம் யுகத்தில் கால் மற்றும் குடுமி உள்ளது. இதன் மூலம் பழைய உலகம் மாறி புதியதாகிறது. சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். சிருஷ்டி விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறது. இப்போது இது இறுதி நேரம். உலகம் மாறி புதியதாக ஆகும். பாபா வந்து திரிகாலதரிசி ஆக்குகின்றார். அவர் அன்பு கடல் என்றால் நிச்சயமாக அவ்வாறே அன்பானவராக ஆக்குவார். லக்ஷ்மி நாராயணரிடம் பாருங்கள், எவ்வளவு கவர்ச்சி உள்ளது. லக்ஷ்மி நாராயணருக்கு எவ்வளவு ரமணீகரமான சிரித்த முகத்துடன் கூடிய சித்திரத்தை பார்க்கிறீர்களோ அந்த அளவு ராமர் சீதாவிற்கு இல்லை. லக்ஷ்மி நாராயணரை பார்த்தாலே குஷி வந்து விடுகின்றது. ராதே கிருஷ்ணரின் கோவிலுக்கு செல்வதால் இவ்வளவு குஷி ஏற்படாது. லக்ஷ்மி நாராயணருக்கோ ராஜ்ய பாக்கியம் உள்ளது. இப்போது உலகமோ இவ்விஷயங்களை அறிந்திருக்கவில்லை. நீங்கள் அறிவீர்கள். பாபா நம்மை மிக இனிமையானவர்களாக ஆக்குகின்றார். லக்ஷ்மி நாராயணரை ஞான கடல் என சொல்ல மாட்டார்கள். அவர்கள் இந்த ஞானம் யோகத்தின் மூலம் அதுபோல் ஆனார்கள். இப்போது நீங்களும் ஆகிறீர்கள். மனிதர்கள் விரும்புகிறார்கள் உலகம் ஒன்றாக வேண்டும், ஒரு ராஜ்யம் இருக்க வேண்டும் என்று நினைவுபடுத்துகிறார்கள். எப்போதோ ஒரு ராஜ்யம் நிச்சயமாக இருந்துள்ளது என்பதை. ஆனால் அனைவரும் சேர்ந்து ஒன்றாகி விடுவார்கள் என்பதில்லை. அங்கே, அதாவது சத்யுகத்தில் மிக குறைவான மனிதர்களே இருந்தார்கள். நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்வரன் இங்கேயே ஆஜராகியுள்ளார் என்கிறார்கள். ஆனால் ஆஜராகி இருப்பதாக ஆத்மாவை சொல்வார்கள். ஆத்மா சர்வ வியாபி. அனைவருக்குள்ளும் ஆத்மா உள்ளது. அனைவருக்குள்ளும் பரமாத்மா உள்ளார் என்பது இல்லை. அப்போது உறுதி எடுத்துக்கொள்ள என்ன தேவை உள்ளது? நமக்குள் பரமாத்மா இருக்கிறார் என்றால் உறுதிமொழியை யாருக்கு தருகிறார்கள்? நாம் தலைகீழான காரியம் செய்வோமானால் பரமாத்மா தண்டனை தருவார். பரமாத்மா அனைவருக்குள்ளும் இருந்தால் உறுதி எடுத்துக்கொள்ளும் விஷயம் எதுவும் இருக்காது. இப்போது நீங்கள் ஷரீரத்தில் இருக்கிறீர்கள். எப்படி ஆத்மாவை இந்த கண்களால் பார்க்க முடியாததாக உள்ளதோ அப்போது பரமாத்மாவை எப்படி பார்க்க முடியும்? நமக்குள் ஆத்மா உள்ளது என்பதை உணர்கிறார்கள். பரமாத்மாவின் சாட்சாத்காரம் கிடைக்க வேண்டும் என சொல்வார்கள். ஆனால் ஆத்மாவையே பார்க்க இயலாது எனும் போது பரமாத்மாவை எப்படி பார்க்க முடியும்? ஆத்மாதான் புண்ணிய ஆத்மா பாவாத்மாவாக ஆகிறது. இச்சமயம் பாவாத்மாவாக உள்ளது. நீங்கள் அதிக புண்ணியம் செய்திருந்தீர்கள். பாபாவிற்கு முன் மனம், செல்வத்தை சமர்ப்பணம் செய்திருந்தீர்கள். இப்போது பாவாத்மாவில் இருந்து புண்ணிய ஆத்மாவாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். ஷோ பாபாவிற்கு உடல், மனம், செல்வத்தை அர்ப்பணிக்கிறீர்கள். இவரும் கூட, பிரம்மா பாபாவும் கூட அர்ப்பணம் செய்தார் அல்லவா? உடலையும் உண்மையான சேவைக்காக கொடுத்தார். மாதாக்களுக்கு முன் அர்ப்பணம் செய்து அவர்களை ட்ரஸ்டி ஆக்கிவிட்டார். மாதாக்களை முன்னேற்ற செய்ய வேண்டும். மாதாக்கள் தான் வந்து அடைக்கலம் பெற்றுள்ளனர் எனும் போது அவர்களின் பராமரிப்பு எப்படி நடைபெறும்? மாதாக்கள் மீது அர்ப்பணம் ஆக வேண்டும். பாபா சொல்கின்றார், வந்தே மாதரம். இங்கேயே ஆஜராகி இருப்பது பற்றிய ரகசியமும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. ஆத்மா அழைக்கிறது, ஓ காட் ஃபாதர் என்று. எந்த தந்தையை அழைக்கின்றனர்? அதை அவர்கள் புரிந்திருக்கவில்லை. நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஆகிறீர்கள். மனிதர்கள் எவ்வளவு அன்பு காட்டுகின்றனர். ஹர் ஹோலினஸ் என்றும் ஹிஸ் ஹோலினஸ் என்றும் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இப்போது நீங்கள் சொல்வீர்கள், நாங்கள் ஈஸ்வரிய குலத்தை சேர்ந்தவர்கள், முதலில் அசுர குலத்தவர்களாக இருந்தோம் என்று. பிராமணர்களுக்கு சர்நேம் ஈஸ்வரிய குழந்தை என்பதுதான். பாபு காந்தியும் கூட ராமராஜ்யம் வேண்டும், உலகின் சர்வ சக்தி வாய்ந்த அரசு இருக்க வேண்டும் என விரும்பினார். அதை எல்லையற்ற தந்தை மட்டுமே உருவாக்க முடியும். தந்தை சொல்கிறார், நான் வேர்ல்ட் ஆல்மைட்டி அத்தாரிட்டி, உயர்ந்ததிலும் உயர்ந்த நிராகாரர். பிரம்மா, விஷ்ணு, சங்கரரோ என்னுடைய படைப்புகள். பாரதம் சிவாலயமாக சம்பூர்ண நிர்விகாரியாக இருந்தது.
இப்போது சம்பூர்ண விகாரியாக உள்ளது. இதையும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அதாவது சம்பூர்ண நிர்விகாரிகள் இங்கேதான் உள்ளனர். அவர்கள் விரும்புகிறார்கள் ஒரே உலகமாக இருக்க வேண்டும், ஒரே ஒரு சர்வசக்தி வாய்ந்த ராஜ்யம் வேண்டும். அதையும் பரமாத்மா உலகின் ஒரே சர்வசக்தி வாய்ந்த தெய்வீகமான லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். மற்ற அனைவருடைய அழிவும் முன்னாலேயே நின்று கொண்டுள்ளது. இவ்வளவு நஷா இருக்க வேண்டும். இங்கிருந்து வீட்டிற்கு சென்று விட்டால் மூர்ச்சையாகி விடுகின்றனர். சஞ்சீவினி மூலிகையின் கதை உள்ளது அல்லவா? ஆனால் இதுவோ ஞானத்தின் மூலிகை, மன்மனா பவ நிலையின் மூலிகை. தேக அபிமானத்தில் வருவதால் மாயாவின் அடி விழுகிறது. ஆத்ம அபிமானி ஆகிவிட்டால் அடி விழாது. நாம் ஷோ பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறோம். பிரம்மாவிற்கு இது கடைசி பிறவி. அவரும் கூட ஆஸ்தி பெறுகின்றார். தெய்வீக உலக சாம்ராஜ்யம் என்பது உங்களுடைய தந்தையாகிய இறைவன் தரும் பிறப்புரிமையாகும். குழந்தைகளாகிய உங்களிடம் தெய்வீக பண்புகள் இருக்க வேண்டும். பிராமணர்களாகிய நீங்கள் தேவதைகளை விடவும் உயர்ந்தவர்கள். நீங்கள் மிக இனிமையாக பேச வேண்டும். சொற்பொழிவு முதலியவற்றிலோ பேச வேண்டியுள்ளது. மற்றபடி வீண் விஷயங்களில் செல்லக்கூடாது. வாயிலிருந்து எப்போதும் ரத்தினங்களையே வெளிப்படுத்துங்கள். இந்த கண்கள் இருக்கின்றன, ஆனால் சொர்க்கத்தையும் மூலவத்தனத்தையும் பாருங்கள். ஞானத்தின் கண் ஆத்மாவிற்கு கிடைக்கின்றது. ஆத்மா உறுப்புகள் மூலம் படிக்கிறது. உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்துள்ளது. எப்படி அறிவு பல் முளைக்கின்றது, அதுபோல பாபா ஆஸ்தியை பிராமணர்களுக்கு கொடுப்பார், சூத்திரர்களுக்கு கொடுக்க மாட்டார். மூன்றாவது கண் ஆத்மாவிற்கு கிடைக்கிறது. ஞான கண் இல்லாமல் சரி எது தவறு எது என்பதை புரிந்து கொள்ள இயலாது. ராவணன் தவறான வழியில்தான் செலுத்துவான். பாபா சரியான வழியில் செல்ல வைக்கிறார். எப்போதும் ஒருவர் மற்றவரிடமிருந்து நற்குணங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். நற்குணங்களுக்கு பதில் அவகுணங்களை எடுத்துக்கொள்ள கூடாது. பாருங்கள், டாக்டர் நிர்மலா வருகிறார். அவருடைய சுபாவம் இனிமையானது, சாந்தமாக இருப்பது, கொஞ்சமாக பேசுவது எப்படி என்று அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். மிகவும் புத்திசாலியான இனிமையான குழந்தையாவார் அவர். அமைதியாக அமரக்கூடியதற்கும் ராயல்டி அரசருக்குரிய பண்பு வேண்டும். கொஞ்ச நேரம் நினைவு செய்தோம், பிறகு நாள் முழுவதும் இல்லை என்று இருக்கக்கூடாது. இதையும் பயிற்சி செய்ய வேண்டும். பாபாவை நினைவு செய்வதால் சக்தி கிடைக்கிறது. அப்போது பாபாவும் குஷி அடைகிறார். அப்படிப்பட்ட பயிற்சி செய்பவர் யாரை பார்த்தாலும் அவரையும் கூட அஷரீரி ஆக்கி விடுவார். அஷரீரி ஆகி விடுவார்கள், சாந்தமாக ஆகிவிடுவார்கள். வெறுமனே அமைதியில் அமர்ந்திருப்பது ஒன்றும் சுகம் அல்ல. இது அல்ப காலத்தின் சுகமாகும். அமைதியாக அமர்ந்து விட்டால் பிறகு கர்மம் எப்படி செய்வது? யோகத்தினால் விகர்மங்கள் விநாசமாகும். உண்மையான சுகமோ அமைதியோ இங்கே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. இங்கே ஒவ்வொரு பொருளும் அல்ப காலத்தினுடையது ஆகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். இரவு வகுப்பு 9/4/1968. தற்சமயம் அதிகமாக இது போன்ற மாநாடு நடத்தி கொண்டிருக்கின்றனர். அதாவது உலகத்தில் அமைதி எப்படி ஏற்படும் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். பாருங்கள், சத்யோகத்தில் ஒரே ஒரு தர்மம், ஒரே ஒரு ராஜ்யம், அத்வைத தர்மம், பிளவுபடாத தர்மம் இருந்தது. இரண்டாவதாக வேறு தர்மமே இருந்ததில்லை. கையொலி எழுப்புவதற்கு ராமராஜ்யமாகவே இருந்தது. அதனால்தான் உலகில் அமைதி நிலவியது. நீங்கள் விரும்புகிறீர்கள் உலகில் அமைதி நிலவ வேண்டும். அதுவோ சத்தியுகத்தில் இருந்தது. அதற்கு பின்னால் அநேக தர்மங்கள் வந்ததால் அமைதியற்ற நிலை ஏற்பட்டது.
ஆனால் எதுவரை ஒருவர் புரிந்து கொள்ளவில்லையோ அதற்காக மண்டையை உடைத்துக் கொள்ள வேண்டியுள்ளது. இன்னும் போக போக செய்தித்தாள்களிலும் வரும். பிறகு இந்த சந்நியாசிகள் முதலானவர்களுக்கும் காதுகள் திறக்கும். இதுவோ குழந்தைகளாகிய உங்களுக்கான விசேஷ கவனிப்பாகும். நம்முடைய ராஜதானி ஸ்தாபனையாகி கொண்டுள்ளது. இதுதான் போதை. அருங்காட்சியகத்தின் ஜொலிப்பை பார்த்து அநேகர் வருவார்கள். உள்ளே வந்து பார்த்து வியப்படைவார்கள். புது புது சித்திரங்கள் பற்றி புது புது விளக்கங்களை கேட்பார்கள். யோகம் என்பது முக்தி, ஜீவன் முக்திக்காக என்பது குழந்தைகளுக்கு தெரியும். அதையும் மனிதர்கள் யாருமே கற்றுத்தர இயலாது. பரமபிதா பரமாத்மாவை தவிர வேறு யாரும் முக்தி, ஜீவன் முக்திக்காக யோகம் கற்றுத்தர முடியாது. அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர் ஒரே ஒருவர்தான். இதை மனிதர்கள் படிக்கும் வகையில் தெளிவாக எழுதி வைக்க வேண்டும். சந்நியாசிகள் என்ன கற்றுத் தருவார்கள்? யோகம் யோகம் என சொல்பவர்கள் யாரும் உண்மையில் யோகத்தை கற்றுத்தர முடியாது. மகிமை ஒருவருக்கு மட்டுமே. உலகில் அமைதியை உருவாக்குவது மற்றும் முக்தி, ஜீவன் முக்தி தருவது தந்தையின் வேலை மட்டுமே. இப்படியெல்லாம் விசார் சாகர் மந்தனம் செய்து பாயிண்ட்ஸை புரிய வைக்க வேண்டும். அப்படி எழுத வேண்டும். மனிதர்களுக்கு இது சரியான விஷயம் என தோன்றும்படியாக எழுத வேண்டும். இந்த உலகமோ மாறத்தான் போகிறது. இது மரண உலகம். புதிய உலகம் அமரலோகம் என சொல்லப்படுகின்றது. அமரலோகத்தில் மனிதர்கள் எப்படி அமரர்களாக இருக்கிறார்கள்? இதுவும் கூட அதிசயம் அல்லவா? அங்கே ஆயுள் நீண்டதாக இருக்கும். மேலும் சமயத்தில் தானாகவே ஷரீரத்தை மாற்றிக்கொள்வார்கள், ஆடையை மாற்றிக்கொள்வது போல. இவை அனைத்தும் புரிய வைக்க வேண்டிய விஷயங்களாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக பாப்தாதாவின் அன்பு நினைவுகள், இரவு வணக்கம் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தனது சுபாவத்தை மிகவும் இனிமையாக, அமைதி நிறைந்ததாக ஆக்க வேண்டும். மிக குறைவாகவும் ராயல்டியுடனும் பேச வேண்டும். இரண்டாவது, உடல், மனம், செல்வத்தால் பிரம்மா பாபாவிற்கு சமமாக ட்ரஸ்டியாகி இருக்க வேண்டும். வரதானம், ஞானம் மற்றும் யோகத்தின் சக்தியினால் ஒவ்வொரு சூழ்நிலையையும் நொடியில் கடந்து செல்லக்கூடிய மகாவீரர் ஆகுங்கள். விளக்கம், மகாவீரர் என்றால் சதா லைட் மற்றும் மைட் ஹவுஸ். ஞானம் என்பது ஒளி, யோகம் என்பது சக்தி. யார் இந்த இரண்டு சக்திகளில் நிறைந்து இருக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையையும் நொடியில் கடந்து விடுகின்றார்கள். ஒருவேளை சரியான நேரத்தில் தேர்ச்சி பெறுவதற்கான சம்ஸ்காரம் ஏற்படவில்லை என்றால் இறுதியிலும் கூட அந்த சம்ஸ்காரம் முழுமையாக தேர்ச்சி பெற விடாது. யார் சரியான நேரத்தில் முழு தேர்ச்சி பெறுகின்றார்களோ அவர்களை மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவர்கள் என்று கூறப்படுகின்றது. தர்மராஜரும் கூட அவர்களுக்கு மரியாதை கொடுப்பார். ஸ்லோகன், யோக அக்னியினால் விகாரங்களின் விதையை எரித்து விட்டீர்கள் என்றால் தக்க சமயத்தில் ஏமாற்றம் அடைய மாட்டீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.